ஒரு ஆற்றின் கரையில் இருந்த நாவல் மரத்தில் ஒரு சமத்து குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த ஆற்றில் ஒரு முதலை இருந்தது. ஒரு நாள் முதலை ஓய்வெடுக்க கரைக்கு வந்த போது குரங்கு அதற்கு இனிப்பான நாவல் பழங்களை தந்தது. இந்த மச்சான், இந்த நாவல் பழத்தை சாப்பிடு, தேன் மாதிரி இனிக்கும். ஆஹா, செம டெஸ்டா இருக்கே, ரொம்ப நன்றி தம்பி. இப்படி இருவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள். முதலை சில பழங்களை தன் மனைவிக்கும் கொண்டு சென்றது. ஆனால் அந்த வில்லி மனைவி முதலை வேற மாதிரி யோசிச்சது. இந்த பழமே இவ்வளவு இனிப்பா இருந்தா இதையே திங்குற அந்த குரங்கோட இதயம் எவ்வளோ இனிப்பா இருக்கும். எனக்கு அந்த ஹார்ட் வேணும், இப்பவே வேணும். மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் முதலை ஒரு பிளான் போட்டது. குரங்கை விருந்துக்கு வருமாறு அழைத்தது. தம்பி, இன்னைக்கு எங்க வீட்டுல உனக்கு ஸ்பெஷல் விருந்து. என் முதுகுல ஏறிக்கோ, கூட்டிட்டு போறேன். நிஜமாவா மச்சான்? இதோ வந்துட்டேன். ஆற்றின் நடுவே சென்றபோது முதலை உண்மையை உளறியது. தம்பி, என் பொண்டாட்டி உன் இதயத்தை தின்னணும்னு அடம் பிடிக்கிறா. அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போறேன். குரங்கு ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாலும் அடுத்த நிமிடம் சுதாரித்துக் கொண்டது. ஐயோ மச்சான், இது முதல்லயே சொல்லக்கூடாதா? என் இதயத்தை நான் மரத்துல இருக்கிற ஒரு கிளையில தொங்க விட்டுட்டு வந்துட்டேனே. இப்படியே போனா வெறும் குரங்கு தான் கிடைக்கும், ஹார்ட் கிடைக்காது. வா, திரும்பி போய் அதை எடுத்துட்டு வரலாம். முதலையும் அதை நம்பி கரையை நோக்கி வேகமாக நீந்தியது. கரை வந்ததும் குரங்கு ஒரே தாவு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டது. ஏண்டா முட்டாள் முதலையே, இதயம் இல்லாம யாராவது உயிர் வாழ்வாங்களா? உன் நட்பே எனக்கு வேணாம், ஓடி போயிரு. கதையின் நீதி, ஆபத்து காலத்தில் பதற்றப்படாமல் நிதானமாக சிந்தித்தால் எந்த பெரிய சிக்கலில் இருந்தும் தப்பிக்கலாம்.